சென்னையில் நேற்று நடைபெற்ற தொடர் செயின் பறிப்பு சம்பவங்களின் மூளையாக செயல்பட்ட கொள்ளையன் ஜாஃபர் குலாம் ஹுசைன் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். சென்னை தரமணி ரயில் நிலையம் அருகே போலீஸ் பிடியிலிருந்து தப்பிச் செல்ல முயன்றபோது திருவான்மியூர் போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் ஜாஃபர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாஃபரை என்கவுண்டர் செய்த இன்ஸ்பெக்டர் புகாரி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ரவுடி திருவேங்கடம் என்பவரையும் என்கவுண்டர் செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்ட ஜாஃபர் மீது 50க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று அடுத்தடுத்து 7 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவம் நடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளையர்கள் விமானங்கள் மூலம் தப்பிச் செல்ல முயன்றனர். ஆனால் சென்னை போலீசார் அதிவேகமாக செயல்பட்டு விமான நிலையத்துக்குள் நுழைந்து வடமாநில கொள்ளையர்களை தட்டி தூக்கினர். அதேபோல ரயில் மூலம் தப்பிச் செல்ல முயன்ற மற்றொரு கொள்ளையனை ஆந்திராவில் ஓடும் ரயிலில் மடக்கி பிடித்து கைது செய்தனர். சென்னையில் நேற்று நடந்த அனைத்து சம்பவங்களிலும் ஜாஃபர் மூளையாக செயல்பட்டது தெரியவந்துள்ளது. மகாராஷ்டிராவில் ஜாஃபர் மீது 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஜாஃபரை சுற்றி வளைத்த போலீசார் கைது செய்தனர். ஜாஃபரை கைது செய்த போலீசார் பதுக்கி வைத்த நகைகளை மீட்பதற்காக அழைத்து சென்றனர். அப்போது தரமணி ரயில் நிலையம் அருகே போலீஸ் பிடியிலிருந்து ஜாஃபர் தப்ப முயன்றார். இதனால் திருவான்மியூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் புகாரி ஜாஃபர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினார். இதில் ஜாஃபர் படுகாயம் அடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே ஜாஃபர் உயிரிழந்தார். சென்னையில் அண்மையில் ரவுடிகள் திருவேங்கடம், காக்காத்தோப்பு பாலாஜி, சிசிங் ராஜா ஆகியோர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தனர். இவர்களில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடைய ரவுடி திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்த இன்ஸ்பெக்டர் புகாரி தான் தற்போது ஜாஃபர் மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது.